முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் வழிகேடு அப்படின்னு நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா, இப்போ இருக்கிறோம் இல்லையா, இந்த நிமிஷம்தான் வாழ்க்கை. கடந்த காலத்துக்கு நீங்கள் போகிறீங்க, இல்லைன்னா யாரும் உங்களுக்கு கொண்டு போகிறாங்க, இல்லைன்னா வருங்காலத்துக்கு உங்களுக்கு கொண்டு போகிறாங்க. நாளைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா, இன்றைக்கி இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இல்லை அதை போடுங்க, இதை பண்ணுங்கள். நாளைக்கும் கொண்டு போவாங்க, நேற்றுக்கும் கொண்டு போவாங்க. இப்போ பற்றி பேசவே மாட்டாங்க. இது உங்களை வழிகெடுத்து விடும் சொல்கிறான். எப்படி நீங்கள் அப்படி போகும்போது இப்போ ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் உங்களுக்கு சொர்க்கம் இருக்குன்னு சொன்னால் நாளைக்கு பார்ப்போம். நீங்கள் செஞ்சதெல்லாம் ஒன்று அதை பயன்படுத்துவோம். இல்லை நீங்களே பின்னாடி போவீங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்களே ரீவைண்ட் பண்ணி பின்னாடி போகிறீங்க, இல்லைன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு முன்னாடி போகிறீங்க. அப்படி நீங்கள் பின்னாடியும் முன்னாடியும் போனீங்கன்னா அந்த சமயத்தில் நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க, நல்லது எதுவுமே செய்ய மாட்டீங்க. அதான் வழிகேடு. நீங்கள் தவறிட்டீங்க, அதை விடுங்க. இப்போ தவறாமல் காரியம் செய்யுங்கன்னா இப்போயும் பின்னாடி பார்க்குறீங்க. முன்னும் பின்னும் ஆக்குவதெல்லாம் வழிகேடு. இப்போ வேதத்தின் வாக்குகள் உங்களை இந்த நிமிடம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு அறிவிக்கிறது, உங்களுக்கு தெளிவு தருது. உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்க காரியங்கள்லையும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யும்போது கவனத்தோடு இருப்பீங்க. எந்த நினைவும் உங்களுக்கு வராது. முன்னாடியும் போக மாட்டீங்க, பின்னாடியும் போக மாட்டீங்க. காரியத்தில் சரியாக செஞ்சுட்டே இருப்பீங்க. எதிர்காலத்தில் என்னெல்லாம் நடக்கும் அது எதிர்காலத்தில் பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறது எதுவுமே நடக்க போகிறது இல்லை. யாருக்கு நடக்க போகிறது இல்லை? ப்ரெசண்டில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற யாருக்கும் அது பாதிக்காது. ஞாபகம். யாரெல்லாம் எதுக்கெடுத்தாலும் கடந்த காலத்தையும் நினச்சி பார்க்குறது, எப்போ பார்த்தாலும் எதிர்காலத்தில் அப்படி ஆக போகிறேன், இப்படி ஆக போகிறேன், அதாக போகுது, இதாக போகுது, வருங்காலத்தில் இதில் நடக்க போகுதுன்னு பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அவர்களெல்லாம் பாதிக்கப்படுவார்கள். மனசு பாதிக்கப்படும். ஆனால் எல்லா காலத்திலும் யார் அந்த வாழும் காலத்தில் மட்டும் இருக்கிறார்களோ, அதில் என்ன செய்யணுமோ செஞ்சிட்ருக்காங்களோ அவங்கள எந்த காலமும் பாதிக்கிறதில்லை. யார் முன்னாடி பின்னாடி போகிறாங்களோ அந்த கவனக்குறைவின் காரணமாக அவர்கள் தவறளிக்கிறார்கள். அதுதான் வருது. கவனத்தோடு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் செய்கிற காரியத்தையாவது சரியாக செய்வீங்க இல்லையா. ஆனால் நீங்கள் முன்னாடி போகிறீங்க, பின்னாடி போயிடுறீங்க. உங்கள் எண்ணத்தில் உங்களோடு வாழும் மனிதர்கள் தான் உங்களுடைய உலகத்தில். நீங்கள் பழைய ஆளுங்களை ஃபோட்டோ வச்சு பார்த்துட்டே இருக்காதுங்க, உதவாது. வழிகேடு என்று கூறுகின்றார். பார்வை முன்னால் இருக்க வேண்டும். ஒரு 2 எட்டு முன்னாடி, ஒரு 10 எட்டு முன்னாடி, அவ்வளோதான் பார்க்கணும். 10 எட்டுக்கு பார்த்துக்கலாம், அவ்வளோது தெளிவாக தெரியுது. ஆனால் ஒரு எட்டுக்கு தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ இங்கே ப்ரெசண்டில் பாருங்கள், யார் வழிகாட்டுகிறார்கள், யார் வழி தவற செய்கிறார்கள்ங்கிறத விளங்கிக்கங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணுங்கிறத அறிவிக்கிறவங்க மட்டும்தான். நேற்று நீங்கள் செஞ்சதுக்கு பரிகாரம் சொல்கிறவங்களோ நாளைக்கு வர்றதுக்கு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா வர்றது இப்படி தான் வரப்போகிறவங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களால் ஒரு கேடும் வராது. கேடு செய்கிறவங்க கிட்ட இருந்து உங்களுக்கும் ஒன்றும் வராது. ஏன்னா நீங்கள் கவனத்தோடு இருக்கிறீங்க. பக்கத்தில் இருந்து நீங்கள் ஒரு காரியம் செஞ்சுட்டே வரீங்க, உங்களுக்கு எந்த கேடும் வரப்போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் யாருக்கும் எந்த கேடும் செய்கிறதும் இல்லை. உங்கள் காரியத்தை செஞ்சிட்ருக்கீங்க. பின்னாடியும் முன்னாடியும் பார்க்குறது தான் மற்றவங்களுக்கு கேடு செய்கிறான்.